வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. பொன்னிக்கு நேற்று நடந்த வரலட்சுமி பூஜை அப்போ குங்கம் வந்து கீழே தவறி கீழே கொட்டினதையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நீ நேற்றே சொன்னிய பிரீத்தி, இதை நினச்சி நீ ரொம்பவே சந்தோஷப்பட்டே, அப்புறம் எதுக்காக திரும்ப சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கேட்க, இல்லைம்மா இதை உங்ககிட்ட பேசி முடிச்சுட்டு நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பொன்னி வந்து நிற்கிறாம்மா அந்த இடத்துல அப்படின்றாங்க. என்ன சொல்கிற பிரீத்தி, அதுக்கப்புறமா என்னாச்சு, அவள் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்கிட்ட ரொம்பவே ஓவராக பேசிட்டாமா, அது மட்டும் இல்லாமல் என்னை அந்த வீட்டை விட்டு துரத்த போகிறாளாமா எல்லா உண்மைகளையும் சொல்லி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டு அச்சோ என்ன பிரீத்தி சொல்கிற, உண்மையாவே இதை பண்ணிடுவாளோ அப்படின்ற மாதிரி வந்து ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி பிரீத்தி வந்து தைரியமாக பேசுகிறாங்க. என்ன பிரீத்தி நீ இவ்வளோ தைரியமாக பேசிகிட்டு இருக்க, உன்னை பற்றின உண்மை வந்து குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட சொல்லிட்டு அப்புறம் உன்னோட நிலைமை என்ன ஆகும், வீட்டை விட்டு துரத்த தானே செய்வாங்க, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் என்னை வந்து அவன் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாதம்மா, அதுக்கு நான் வழியும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னடி பண்ண போகிற பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்லாமா உங்ககிட்ட என்னோட கல்யாண விஷயத்தில் அவள் என்னென்ன தில்லுமுழுலாம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் நான் கூட்டு வந்து எல்லாத்தையும் நிரூபிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ இப்படி தான் சொல்லிட்டு இருக்கானா, ஒன்றும் பண்ண பாட்டக்கானோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா கண்டிப்பாக பண்ணுவேன், நீங்கள் பொறுத்திருந்து மட்டும் பாருங்கள். அவள் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி அவள் முகத்திரியை கிழிச்சு இந்த வீட்டை விட்டு நான் அவளை அனுப்புறேன்னா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணுறாங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட. இல்லை பிரீத்தின்னு எதுக்கோ கவனமாக நடந்துக்கோ, கண்டிப்பாக வந்து பொன்னி அந்த வீட்டை விட்டு அனுப்பு, அதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பொன்னியோட தலைவலிக்காக டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு சக்தி. அந்த சமயத்தில் கார்த்தி வந்து ஊருக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு சண்முகத்தோட கீழே இறங்கி வராங்க. என்னடா கார்த்தி இதுக்குள்ளே கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதான் ஃபோன் வந்துடுச்சு இல்லை நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொன்னி வந்து தலைவலிக்குதுன்னு சொன்னால் டீ போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறத கேட்டு என்ன பண்ணுறாரு, கார்த்தியும் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் நீ யாருக்காவது டீ போட்டு கொடுத்துருப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னி சக்தி போட்ட காஃபி எப்படி இருக்குன்னு கேட்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக சொல்ல, அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னேன் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் வந்து தலையாட்டுறாரு. அதுக்கப்புறமா கார்த்தியை வந்து வழி அனுப்புறதுக்காக எல்லாரும் வந்து வராங்க. என்ன கார்த்தி கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் கிளம்பி தானே ஆகணும், அம்மா வேற வர சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து ஜாலியாக வந்து பேசிட்டு இருக்காரு. சரிடா நீ எதில் போக போற, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்க ஃப்ளைட் டிக்கெட் கிடைச்சது, ஃப்ளைட்டில் யார் போகிற, கேப் தான் புக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை நீ பேசாமல் என்னோட கார் எடுத்துகிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கொடுக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா, உங்களுக்கு தேவைப்படும் காரு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் கேப்லேயே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் சக்தியோட அம்மாவும் சொல்கிறாங்க, எதுக்காக சக்தி அவன் ஒண்டியாக நைட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போகணுமா, கேப்லேயே போயிட்டு வரட்டும் சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் பிரீத்தி அங்கேருந்து வராங்க. பிரீத்திக்கும் வந்து பாய் சொல்கிறாங்க. பிரீத்தி உங்களால் வர முடிஞ்சு அப்படியே சென்னை பக்கம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே சண்முகம் வந்து கேட்குறாரு, ஏன்டா நாங்கள் சென்னை வந்து அப்பா பார்க்க வரேன்னு சொன்னால் அப்பா வேணான்னு சொல்கிறேன், இப்போ பிரீத்தி மட்டும் ஊருக்கு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்க, அதுவா நான் வேலை விஷயமா ஏதாவது இருந்தால் அந்த பக்கம் வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன் அப்படின்றாரு சமாளிக்கிறாரு. பக்கம் சக்தி காதல போன கார்த்தி என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு எப்படியாவது சொல்லிடுறா உன்னோட காதலை பொண்ணுக்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னாச்சு என்ன சீக்ரெட் அப்படின்ற எல்லாரும் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று எங்களுக்குள்ள 1000 இருக்கும் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கார்த்தி என்ன பண்ணுறாங்க, சண்முகம் அப்புறம் வந்து சந்திரசேகர் 2 பேருக்கிட்டையும் வந்து உண்மையை சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது சக்தி பொண்ணுக்கு இடையில அப்படின்ற மாதிரி. என்ன விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் ஏற்கனவே நடந்த விஷயத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க. பொன்னி வந்து தவறி விழுந்துட்டாங்க, அதுக்கப்புறம் சக்தி தான் வந்து காப்பாற்றினாங்க. அன்றைக்கி தான் வந்து சக்தி வந்து பொன்னி மேலே இருக்க காதலை வந்து உணர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறத கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடையது மட்டும் இல்லாமல் சந்தோஷமும் படுறாங்க. அப்புறமா கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் உள்ளேருந்து என்ன பண்ணுறாங்க, சக்தியோட அம்மா வராங்க. என்னாச்சு ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்தி போனால அம்மா தான் வழி அனுப்பிட்டு அப்படியே இங்கே நின்று பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. இதுதான் என்ன பண்ணுறாங்க, சக்தி வந்து பொன்னியை வந்து வெளியில் கூப்பிடுறாங்க தன்னோட காதலை வந்து சொல்கிறதுக்காக. அக்ஷித்தை கார்த்திகிட்டையும் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, சக்தி நான் வந்து பொன்னியை கூப்பிட்டுட்டேன், அதனால் வரேன்னு சொல்லியிருக்கா, அப்பவே புரிஞ்சுக்கோ பொன்னி வந்து உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கா, நீயும் வந்து அவகிட்ட வந்து அன்பாக நடந்துக்கணும், உன்னோட காதலை வந்து பொண்ணுக்கிட்ட நீ கண்டிப்பாக சொல்லி ஆகணும் சக்தி அப்படின்ற மாதிரி கார்த்தி அட்வைஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா சக்தி பொண்ணுக்கிட்ட எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் தன்னோட காதலை வந்து சொல்கிறாங்களா இல்லையா அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.